பல்வேறு பகுதிகளிலும் ஓட்டளித்த தமிழக அரசியல் தலைவர்கள் தங்களின் அணிக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தனர். பாரதிய ஜனதா மாநில தலைவரும் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் SLP மேல்நிலைப் பள்ளியில் ஓட்டளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றம் தேவை என்பதற்காக மக்கள் உற்சாகமாக ஓட்டளிப்பதாகவும், அதே வேளையில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பணத்தை அளித்து மக்களை விலைக்கு வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் உற்சாகத்தோடு வாக்களிப்பதை காண முடிகிறது. மக்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது ஒரு மாற்றம் தேவை, வளர்ச்சி பாதையிலே நாட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் இருப்பதையும் காண முடிகிறது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். கடந்த 4-5 நாட்களாக தமிழக மக்களை ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவதை போல ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் விலைக்கு வாங்குவதை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தமது குடும்பத்துடன் வந்து ஓட்டளித்தனர். லோக்சபா தேர்தலில் தங்களின் கூட்டணி 35 இடங்களில் வெற்றி பெறும் என்று அன்புமணியும் 20 முதல் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ராமதாசும் தெரிவித்தனர். மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தது 35 இடங்களில் வெற்றி பெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் NDA கூட்டணி 20 25 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும். மதுரை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட 6 சட்டசபை தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது. மதுரையில் முத்துப்பட்டி வீரமுடையான் நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் மு க அழகிரி தனது மனைவி காந்தி மற்றும் மகன் மருமகளுடன் வந்து ஓட்டளித்தார். ஓட்டுச்சாவடியை விட்டு வெளியே வந்த அழகிரி ஒரே வார்த்தையில் வெற்றி எங்களுக்கே என கூறி புறப்பட்டு சென்றார். ஒரே வார்த்தை, வெற்றி எங்களுக்கே. தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு தாளக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஓட்டளித்தார். ஓட்டுச்சாவடியை விட்டு வெளியே வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆளும் கட்சியினர் பணம் கொடுத்து மக்களை திசை திருப்பினாலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் மிக சிறப்பாக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். மக்கள் விரைவாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நிச்சயமாக 40க்கு 40 வரணும். தங்கள் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு என நம்பிக்கை தெரிவிக்கும் அனைத்து கட்சியினரும் முடிவுகளை எதிர்பார்த்து மே 16ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை தினத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர்.